அம்மா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, வெயிலாக இருக்குன்னு தயிர் தாளிச்சிட்டு என்ன பண்ணுறேன், பலாக்கட்டையும் உருளைக்கிழங்கையும் வறுத்து. என்னென்ன போடணும் இதுக்கு? என்ன போடணுமா? ஃபஸ்ட்டு வெங்காயம் கடுகு போட்டுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயம் தொட்டு தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாமா? ஆமாம். வெங்காயம் வதங்கின அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டா சீக்கிரம் வதங்கிடுமா? ஆமாம், தக்காளி வதங்கினா வெங்காயமும் நல்லா வதங்கிடும். அது கூட இஞ்சி விழுது, இஞ்சி பூண்டு விழுது. உருளைக்கிழங்கு மொச்சக்கட்டை இது பலாக்கட்டை போடுறதுனால இஞ்சி விழுது கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா கேஸுக்கு இருக்காது, குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. பலாக்கட்டையும் போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பலாக்கொட்டையை வந்து இடித்து வச்சுருக்கியாம்மா? ஆமாம், அது வந்து அரியலாம். நான் வந்து சும்மா நசுக்கி கல்லால் நசுக்கி வச்சுருக்கேன். சரி. பூண்டு இடிக்கிற கடையில் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கு, ஏன்னா பலாக்கட்டை கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு அது வச்சு இவங்க போட்டுட்டோம்னா வீட்டில் எல்லோரும் தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரசத்துக்கு தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். வந்து கரம் மசாலா போட்டுக்கிட்டிங்கன்னா என்னென்னம்மா போடுற? கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் கொஞ்சம், தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். காரத்துக்கு அவங்க ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது நம்ம நெக்ஸ்ட்டு மல்லித்தூள், அதாவது தனியா பவுடர் போட்டு கொஞ்சமாக போட்டுக்கணும். ரொம்ப காரம் கம்மி, 1 டீஸ்பூன் போடும். அடுத்தது தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு, இந்த காய் வேகிற அளவுக்கு. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, குழன்னு ஆகிடும். காய் வேகிற வரைக்கும் தண்ணியை ஊற்றினா பலாக்கொட்டை பொட்டேட்டோ வறுவல் ரெடி. தொக்கு மாதிரி இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சாப்பாடலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.